திரு விஜயகுமார், தொடரும் நீட் மரணங்களை தமிழகம் தாங்காது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த தொடர் மரணம், நீட் மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? திமுக கட்சி தான் பொறுப்பேற்றுக்கணும். திமுக கட்சி 2021 அன்று ஏப்ரல் மே மாதம் தேர்தல் நேரத்தில் நீட் ரகசியம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் நீட்டை முதல் கையெழுத்தான் நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் சொல்லி ஓட்டை வாங்கினாங்க. அந்த நேரத்தில் நீட்டை வந்துட்டு ரத்து செய்ய வேண்டும் என்று யோசனை இருந்தால் சொல்லுங்கன்னு நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் சட்டமன்றத்திலே கேட்டார். ஆனால் சொல்லாமல் இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்றைக்கி என்ன சொன்னார், நீட்டை ரத்து செய்கிற ரகசியம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ தான் இன்னும் ஒரு 10 மாதம் தான் இருக்குது உங்கள் ஆட்சி. இப்போயாவது நீட்டுடைய ரத்துக்கு நீட்டு விலக்குக்கு என்னப்பா ரகசியம் சொல்லுன்னா, மத்திய அரசை எதிர்க்கிறது தான் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் இருக்கிறதுனால வேண்டிய நம்ம விளையாட்டுத்தனமாக ஒரு பொறுப்பற்ற தன்மையில் மக்களுடைய உயிர் தமிழ்நாட்டில் போகுதுன்றதை கூட தெரியாமல் அவர் பதில் சொல்கிறார். அப்போ 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வராரு எடப்பாடியார். அன்றைக்கி என்ன கேலி கிண்டல் இந்த திமுக எதிர்கட்சியாக இருந்துங்கன்னா அப்படி பண்ணாங்க. 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வருகின்ற போது உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போகிறது. அதே நேரத்தில் பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சராக நாராயணசாமி இருக்கிறார். அரசியலில் நீண்ட வருட அனுபவம் பெற்றவர், எல்லாம் பண்ணவர். தமிழகத்தை போல் அவரும் வந்துட்டு உள் ஒதுக்கீடை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்கிறாங்க. ஆனால் பாண்டிச்சேரி அரசாங்கம் கொண்டு வந்த இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடை ரத்து செய்து தமிழ்நாட்டு அரசாங்கம் நம்மளுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அன்றைய முதலமைச்சர் மக்களுக்காகவே வாழ்ந்து ஒரு அந்த உள் ஒதுக்கீடு தான் இன்றைய வரை ஏழை எளிய மக்கள் அந்த மருத்துவ கனவு நினைவாக இருக்குது. 3000 பிள்ளைகளுக்கு மேலே இன்றைக்கும் படிக்கிறாங்கன்னா அதுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அவர் சும்மா ஒன்று கொண்டு வரல, அரசியல் சட்ட நிபுணர்கள்லாம் கலந்து ஆலோசனை செய்து அவர்களுக்கு வக்கீல்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு என்னென்ன வாதத்தை முன்வைத்து வைக்கணும்ன்ட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடி போராடி நம்ம பெற்றோம். இப்படிலாம் பெற்று வந்த நீட்டு ரகசியம். ஆனால் இவர்களுடைய ஆட்சி காங்கிரஸ் திமுக இருந்தபோது சொன்ன மாதிரி எதிர்கட்சி தலைவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்தப்போ 7.5 கொண்டு வந்தாரு அரசு பள்ளி மாணவர்களுக்காக. இவங்க அதை 10% ஏதாவது மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதையே உங்களால பண்ண முடியல. அதுதாங்க உண்மையா என்ன மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்திருக்கணும். 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது 10 கொண்டு வரணும், 15 கொண்டு வரணும்லாம் பேசுனாங்கல்ல. இன்றைக்கி நீட்டை ரத்து பண்ண முடியல. இப்போ மக்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க, நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட போராடலாம். ஏன்னா மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டமைப்பு அதிகமாக இருக்குது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இருக்குது, மருத்துவக் கல்லூரி அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எங்களுடைய மாணவர்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடு 10 இடஒதுக்கீடு தாருங்கன்னு கேட்டு போராடி ஜெயிக்கணும். இவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. வாக்குகளை ஏமாற்றி பிள்ளைகளை மக்களை தமிழக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு நம்ம நீட் ஏமாத்தி பெறணும் அப்படின்னா அதுக்கடுத்த இது நீட் ரத்து அப்படின்றதுக்கான முயற்சிகளை அவங்களும் எடுத்துட்டு தானே வர்றாங்க இல்லையா. கையெழுத்து வாங்குறாங்க. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கையெழுத்து வாங்கினாங்க. அவங்க இளைஞர் அணி மாநாட்டில் அந்த கையெழுத்து எங்க குப்பை தொட்டியில் இருந்தது எல்லா தொலைக்காட்சியும் தான் காமிச்சாங்க. நீங்க கையெழுத்து வாங்கினீங்களா, அதை கொண்டு போய் முறையா சேர்த்தீங்களா, என்ன பண்ணீங்க? சேர்க்கலையே. உங்களுக்கு மக்கள் மீது மாணவர்கள் மீது அக்கறை கிடையாது. வாக்குகளை பெற வேணும். அன்றைக்கி நீட் ரத்து செய்து நம்ம வந்துட்டு சட்டசபையில் நம்ம தீர்மானம் கொண்டு வரோம் நம்மளுடைய ஆட்சி காலத்தில். அன்றைக்கி ராசா என்கின்றவர் நீலகிரியில் பொதுமக்கள் மட்டும் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார். எதுக்கு அவர் சொன்ன வார்த்தையை நான் பேசக்கூடாது, அவர்கள் கண்ணியம் மிகுந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர் திமுக காரர்கள், நாங்கள் அதே வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம் அதிமுக. அவர் சொல்கிறாரு, எதுக்காக உங்களுக்கு அதாவது தீர்மானத்தை கொண்டு வரல, ரத்து செய்ய முடியாதுல்ல, எதுக்கு நீ இந்த கொண்டு வந்த தீர்மானத்தைன்னு கேட்குறார். அதே கேள்வியை இப்போ நாங்கள் கேட்குறோம், எதுக்கு இந்த திமுக அரசாங்கம் ரத்து என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தது? இன்றைக்கி ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை 9ஆம் தேதி நடத்தவும்னு சொல்லிச்சு. நான் சொல்கிறேங்க, செப்டம்பர் மாதம் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு செப்டம்பர் 2021 தனுஷ் சௌந்தர்யா கனிமொழி, அக்டோபர் 21 அனு கீர்த்தி வாசன், நவம்பர் 21 ஜூன் 20 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அனிதா என்கின்ற ஒரு மரணத்தை வைத்து அரசியல் செய்தவர், அன்னைக்கு சமூக ஆர்வலர்களாக இருந்து போராடிய இவர்கள் இன்னைக்கு 20 பேர் செத்துருக்கிறாங்களே. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? 20 மாணவர்கள் எந்த கனவுகளோட அவங்க பெத்த தகப்ப படிக்க வச்சிருப்பாரு. நானும் கேட்கிறேன், இப்ப அனிதாவோட மரணத்துக்கு எல்லாருமே நேர்ல போய் பேசினாங்க, அதை ஒரு அரசியலாவே மாத்தினாங்க. இப்ப 20 குழந்தைகள் இந்த ஒரு 4 ஆண்டுகள்ல இறந்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையே. அப்ப இது மக்கள் கிட்ட எப்படி பிரதிபலிக்கும்? அதுதான் மக்களை இவர்கள் ஏமாற்றுறார்கள் நினைக்கிறாங்க.
இவர்களை எந்த வருகிற தேர்தலுக்கு எந்த தொகுதிக்குள்ளுக்கும் திமுக வேட்பாளர்கள் உள்ள நுழைய முடியாது. மக்கள் அவ்வளோ கோபதாபங்களோடு இருக்கிறார்கள், ஆவேசத்தோடு இருக்கிறார்கள். இவர்கள் வாக்கு கேட்டு உள்ள சென்றால் மக்களிடம் வந்துட்டு கல்லடிப்பட வேண்டும், சொல்லடிப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை என்கின்ற நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். நாங்கள் வந்து ரத்து தான் பண்ணணும்னு நினைச்சோம். ஏன்னா மக்களுக்கு தெரியாத மாதிரி உங்கள் ஆட்சியில் தானப்பா நீ வந்துட்டு கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி தானே, அன்னைக்கு காந்தி செல்வன் தானே உன்னுடைய இந்தியாவின் சுகாதார துணை அமைச்சர், அவர் தானே கையெழுத்து போட்டாரு. இப்படி மக்களை ஏமாத்தலான்னு திமுக நினைத்து கொண்டிருக்கிறது. மக்களை ஏமாற்ற முடியாது, மக்கள் வீழ்த்து கொண்டார்கள். 2026 தேர்தலில் இவர்கள் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். இப்ப சொல்லியிருக்கிற அந்த அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக? ஒரு கண் துடைப்பு நாடகம். நாங்கள் பாருங்க எவ்வளோ முயற்சி செய்தோம், எல்லாம் பண்ணோம். எங்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. அதுவும் மத்திய அரசு சட்டத்தை ஏற்றி அது பில் பாஸ் பண்ணியாச்சு, சபையில் கொண்டு வந்தாச்சு. அதே இதை வந்து நீட் ரத்து செய்ய வேண்டும் நம்ம வழக்கு தொடுக்கும் போது அதை எதிர்த்து கேஸ் போட்டது யாரு? ப. சிதம்பரம், காங்கிரஸ் சாருடைய நளினி சிதம்பரம் அவர்கள் தான். இப்படியே நீட்டுக்கு ஆதரவு கொடுத்தது எல்லாம் திமுக கூட்டணி தான். இன்னைக்கு வந்து நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம் ஒரு நாடகத்தை வாக்குக்காக ஓட்டுக்காக இவர்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். இந்த நாடகம் அரங்கேறாது. இந்த நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அப்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு நிலைப்பாடு, எல்லாத்திலையுமே தானங்க. அன்னைக்கு ஆட்சிக்கு எதிர்பார்க்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன சொன்னாங்க, இதே பிரதமர் வருகின்ற போது கோ பேக் மோடின்னு சொன்னாங்க, கருப்பு இது கொடை பிடிச்சாங்க. இன்னைக்கு கருப்பு கொடி கொடை பிடிச்சா கூட அதை இதுவாக வெள்ளை கொடி பிடிச்சுன்னு போயிட்டு அவரை வெல்கம் மோடின்றாங்களே. இப்படிதான் இரட்டை வேடம் திமுகவுக்கு கைவந்த கலை. அவர்கள் ரத்தத்தில் ஊறி போனது. அவர்கள் இரட்டை வேடதாரிகள். அவர்கள் வாக்குக்காக எதை வேணாலும் செய்வதற்கு தயார். ஆனால் அவர்களும் அவரோடு கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து வருகிற தேர்தலில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் இதெல்லாம் இந்த துக்கத்திலும் சோகத்திலும் அனுபவிக்கிற மக்கள், தாம் பிள்ளைகளை பலி கொடுத்த மக்கள், இவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுப்பதற்கு வருகிற தேர்தல் எப்போது வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து இருக்கிறார்கள். இல்லைங்க, என்ன சந்தேகம் வருதுன்னா, அவங்களே சொன்னாங்க, அதாவது துணை முதலமைச்சராகட்டும் இல்லை முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மத்தியில் எங்களோட கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தது அப்படின்னா நாங்கள் நீட் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை பண்ண முடியல, மத்தியில் ஆட்சிக்கு வரல அப்படின்னாங்க. அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இப்போ நீட் ரத்து பண்றதுக்கான முயற்சி அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சட்டமன்ற தேர்தலில் ஏன் வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்க ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? அதுக்கு உங்களுக்கு தெரியும். அவங்களே அதை ரத்து பண்ண முடியாதுன்னு அவங்களே ஒரு இடத்துல சொல்றாங்க. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நீட் ரத்துக்காக அப்படின்ற இந்த இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதான் ஏமாத்துறதுக்காக இவர்கள் வந்து மக்கள் கிட்ட போக முடியாதுங்க. மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. மக்களை வந்து மடைமாற்றத்துக்கு திசை மாற்றி நாங்கள் எவ்வளோலாம் போராடணும் பார்த்தீங்களா? திமுக மத்திய அரசு வந்துட்டு இதை எங்களுக்கு செவி கொடுக்கல. மத்திய அரசு எதிர்க்குது. மத்திய அரசு மீது இவர்கள் பழிய போட்டு இவர்கள் வந்து வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி நடத்துகிற நாடகம், டிராமா தான் இது. இது மக்கள் கிட்ட எதிரொலிக்குமா இவங்களோட நாடகம்? எல்லாம் 2019 இதே சொல்லி தான் ஜெயிச்சாங்க. 2021 இதே சொல்லி தான் ஜெயிச்சாங்க. 2024 இதே சொல்லி தான் ஜெயிச்சாங்க. இப்போ 2020 இவர்களுடைய பொய்களை மக்கள் தொடர்ந்து ஒரு வாட்டி மக்கள் ஏமாறுவாங்க, 2 வாட்டி ஏமாறும், 3 வாட்டி ஏமாந்து போய் 4வது வாட்டி எப்படி மக்கள் ஏமாறாம அவர்கள் வந்து விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க. அவர்கள் வந்து திமுக கூட்டணியும் தோற்கடிப்பதற்கு நேரம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மக்களுக்கு இவர்களுடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற நாள் மிக விரைவில் வந்துருச்சுங்க. அப்ப எப்பவுமே இந்த நீட்டை வந்து ஒழிக்க முடியாது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றீங்களா? புரிஞ்சுக்கினார்கள். இவர்கள் எதுவுமே கிடையாது. இவர்களை வந்துட்டு இது மத்திய அரசு கொண்டு வந்து விட்டது, மாநில அரசால் எதையும் செய்ய முடியாது அப்படின்றது மக்கள் தெளிவாகவே புரிந்து கொண்டார்கள். இவர்கள் வந்து நீட்டை வச்சுக்கின்னு மக்களை ஏமாத்தின்னு மக்கள் அந்த மாணவர்களை நாங்கள் ரத்துன்னு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஊக்கத்தை கொடுத்து அதுகளை படிக்க வச்சா கூட இந்த அரசாங்கம் நல்லா இருக்கும். இவர்கள் ஆடுகிற நாடகத்தில் உயிர் பலி தான் ஆகுதே தவிர மாணவர்கள் உயிர் போகுதே தவிர இதை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு முழு மூச்சியாக ஒரு நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வரதே கிடையாது. அதுதான் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த மாணவர்கள் இறந்து போன மாணவர்களுடைய ரத்தக்கரை படிந்த கைகளோடு உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்கள் ரத்தக்கரைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தக்கரையோடு எப்படி வந்து வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை பெறுவீர்கள் என கேள்வி கேட்கிறார் புரட்சி தமிழர். சுருக்கமா சொல்லிடுங்க. அதாவது மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுகிற எந்த கட்சியும் வரலாறு திரும்ப வருகிறது. 65 இந்திய எதிர்ப்பாக மாணவர்கள் செத்தார்கள். இன்றைய வரை காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி ஆக முடியவில்லை.
இன்னைக்கு மாணவர்கள் நீட் தேர்வுக்காக இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு காரணமாக இருக்கிற திமுக இனி எந்த காலத்திலும் ஆட்சி கட்டளையில் அமர முடியாது. எடப்பாடியார் முதலமைச்சராக அவர் இருக்கிறவரே அவரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஓகே, நன்றி சார்.